ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, அதாவது ரிஷபத்தில் இருக்கிற குரு மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். 3ஆம் இடம்ன்றது முயற்சி மற்றும் தைரியஸ்தானம். அந்த 3ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடையக்கூடிய குரு பகவான் 7, 9, 11ஆம் இடங்களை பார்வையிடுவது மிக சிறப்பாகவே இருக்கும். மேஷராசிக்காரங்க இப்போ 7.5 சனியில் அடியெடுத்து வைக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே குரு பகவான் மிதுனத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டையும் பார்ப்பது நல்ல யோககரமான விஷயம். தனுசை பார்க்கிறார். 7ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம். குடும்பத்திலிருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் அகலும். கணவன் மனைக்குள்ளாக இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பட் நம்மளுடைய முயற்சி எப்பவுமே கைவிடக்கூடாது. குரு பகவான் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முயற்சிக்கு அவர் கண்டிப்பாக அதுக்குண்டான பலன்களையும் தருவார். முயற்சி திருவினையாக்கும் சொல்கிற மாதிரி நம்மளுடைய முயற்சிகள் நல்லபடியாகவே திருப்திகரமாகவே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். பணியிடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். கூடவே பொறுப்புகளும் வந்து சேரும். நல்ல பொறுப்புகளும் வந்து சேரும். அதுக்கான பொறுப்பான இதில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். கடன் விலகும். இந்த டைமில் என்னென்னா நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை சேர்த்து வச்சு பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சு இருக்கிற கடன்கள் அடைக்கிறதும், வீடு வாகனம் போன்ற வசதிகள் அமைத்துக் கொள்வதிலும் நல்ல முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும்போதே அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுக்கணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது இருக்குது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல இதுவாகவே அமையும். கல்வி தரம் நல்லபடியாகவே அமையும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7.5 சனி நமக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாலுமே ஆரம்ப கட்டம்தான். பட் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது படிப்பு நல்லபடியாக கொடுப்பார். அதே போல் உயர்கல்வி யோகம் நிறையா பேருக்கு இருக்குது. வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணவங்க இவங்க எல்லாருக்குமே நல்ல வாய்ப்புகள் வரும். நம்ம ஒரு வாய்ப்பு வரும்போது அதை அப்படியே அக்செப்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு அது நல்ல பலன்களையே தரும். காசு கொடுத்து வெளிநாட்டுக்கு போகிறது, இல்லை சரியாக டாக்குமெண்ட் விசா கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணாமல் நம்ம அங்கே போய் மாட்டிக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறது நல்லது. அதே போல் வீடு வாகனங்கள் வாங்கும்போது அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குறது நல்ல பயனை தரும். திருமணம் கைகூடும். 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால இத்தனை நாள் திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நல்லபடியாகவே கைகூடும். திருமணம் தடை தாமதம் இருந்தவங்களுக்கும் சீக்கிரமாக கைகூடும். புத்திர பாக்கியத்துக்கும் நல்ல வழிவகுக்கும். அதே போல் முயற்சிகள் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல முயற்சிகள் இப்போ எடுத்தீங்க, நேர்மையான வழியில் முயற்சிகள் எடுத்தால் அதுக்குண்டான பலன் கை மேலே கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குறதுல கொஞ்சம் கவனம் தேவை. புதிய தொழில் தொடங்குறதுல சிறிதளவு கவனத்தோடு செயல்பட்டால் அது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஒரு செயல் செய்வதற்கு முன்பு அதை நல்லா ஆராய்ந்து பார்த்து அதில் நம்ம செய்கிறது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆக இந்த குரு பெயர்ச்சி பலன் அப்படின்றது மேஷராசிக்காரங்களுக்கு சிறிதளவு கவனத்துடன் செயல்பட்டு நல்ல வாழ்க்கையினை அமைத்து கொள்வது சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.